ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அது வந்து குங்ஃபு காதலின்ட்டு. அந்த ட்ராமாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்துட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காண்டி சாங்காய்க்கு போகணுன்னு சொல்லி தாத்தாட்ட கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் தாத்தா வந்து விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவோட கம்பெனியில் வந்து முக்கியமான ப்ராஜெக்டை வந்து யாரோ வந்து திருடி வேறு கம்பெனிக்கு விற்றதா சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணதே ஹீரோ தான். இந்த காரணத்தை வச்சு ஜென்னட் வந்து தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோவை எப்படியாவது கூட்டு போயிடலான்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஜென்னட் வந்து தாத்தாட்ட வந்து பேசி எப்படியாவது ஹீரோவை வந்து சாங்காய்க்கு கூட்டு போயிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் தாத்தா வலிக்கு வர்ற மாதிரி தெரியல. அப்போ பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா லீசா தான். லீசாக்கு எப்படி மேட்ரு தெரியாமல் இருக்கும்? லீசா வந்து கேட்க, என்னாச்சு ப்ராஜெக்டை வந்து யாரோ வந்து எடுத்து அடுத்த கம்பெனிக்கு விற்றுட்டதா கேள்விப்பட்டனே, என்னாச்சுன்னு கேட்டவனா? இல்லை, இதோட பொறுப்பெல்லாம் வந்து நம்ம ஹீரோ தான் செய்கிறான், அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு. சரி, நான் வந்து ஹீரோட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி லீசா சொன்ன உடனே தாத்தாவும் சரி நீ பேசு, இந்த அங்கே இருக்கா, நான் வந்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னத்தை சொன்னவொடனே ஜென்னட்டு ஓடி போய் ஹீரோவை கூப்பிட்டு போகிறா. இந்த சைடு ஹீரோயினும் ஜிங்வென்னும் காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருக்கா. ஆனால் ஹீரோயினோட கம்ப்யூட்டரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே, அதில் வந்து ஹீரோயின் வேறு ஸ்டோரி எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதை பார்த்து ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. ஜிங்வென் தான் எப்போதும் போல் வந்து ஆறுதல் சொல்கிறா. எதுக்கும் வருத்தப்படாத, நீ வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒன்றும் நாவல் எழுதலையே, நீ வீட்டில் உட்காந்துன்னு எழுதுன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து டவுன்லோட் தானே அந்த நாவலை பண்ணி வச்சுருக்க இந்த கம்ப்யூட்டரில், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போனாலும் உனக்கு இங்கே வேலை போச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி தான் இருக்கே, குணா கம்பெனி, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, எப்போவுமே அவன் வந்து நல்லவன் தான், எப்போவுமே உன்னை சேர்த்துக்கிடுவான் அப்படின்ன உடனே அதுதான் எனக்கு தெரியுமே. ஆனால் வந்து நான் வந்து ஒர்க் பிளேஸில் உட்காந்து நாவல் எழுதுனதா நினச்சா என்னோட பாஸ் இருக்கார்ல ஜீச்சான் ரொம்பவே கோவப்படுவார், அதனால் குணா கம்பெனிக்கும் பேர் கெட்டு போயிருமோன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்ன உடனே, அதெல்லாம் குணா ஒன்றுமே தப்பாக எடுக்க மாட்டான், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, குணா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கான், என்னோட அப்பா இறந்தப்போ கூட ரொம்பவே என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணார், அவருக்கு கண்டிப்பாக நான் திரும்பி ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே ஜிங்வென் சொல்கிறான், நீ வந்து அவனுக்கு திரும்பி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் உடனே ஜிங்வென் பார்த்து சொல்கிறான், ஏன் என்னை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ன உடனே, ஏமா உன்னை பற்றி தெரியும், குணாவை பற்றி எனக்கு தெரியும், அவன் ரொம்பவே நல்லவன், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா அவனை கண்டிப்பாக ஏற்றுக்கோ, இப்படி இளமையாகவே எல்லாராலையும் இருந்துட முடியாது, கண்டிப்பாக வந்து தனிமையிலும் இருக்க முடியாது, துணை கண்டிப்பாக வேணும், நீ வந்து ஹீரோவையே நினச்சிட்டு வாழ்ந்துடலாம் நினைக்காத அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து என்னோட 1/2 வயசு தான் கம்மி, உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் அமையலை, என்னப்பா நீ என்னையே சொல்கிற அப்படின்னு கேட்கா. ஆனால் ஜிங்வென் வந்து ஹீரோவை பற்றி பேசுகிறத நிறுத்துகிற மாதிரி தெரியலை. அவன் என்ன பெரிய ஆளோ, அவனை கிங்காக நினச்சிக்கிட்டு உன்னைய வந்து அடிமையாக நினச்சிருப்பான், அதை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டான், அவன் ரொம்பவே மோசம், அடுத்த தடவை அவனை பார்த்தனா என்னால் வந்து அடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. சரி விடு, ஹீரோ விடு, குணா விடு, இவங்கெல்லாம் உனக்கு வேண்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, எங்கள் அம்மா வந்து ஒரே என்னைய கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி நிறைய ஆள் ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ஹீரோயின்ட்டு கொடுத்து இதுலேருந்து நீ எதாவது செலக்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே, ஏம்மா உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தது நீ நைஸாக என்கிட்ட தள்ளி விட பார்க்குறியா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுறா. உனக்கு யாருமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜிங்வென் கேட்ட உடனே, எனக்கு யாரையும் பிடிக்கல, யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. இந்த சைடு ஹீரோ கூட ஜென்னட் உட்காந்து பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யாரோ கதவை திறந்து அதிரடியாக வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா லீசா தான். லீசா வந்து ஹீரோவை பார்க்க, அப்போ வந்து ஹீரோக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு, இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கு தெரியாதுப்பா, நீ எந்திரிச்சு என் கூட இப்போமே நீ சாங்காய் கிளம்பி வா, வந்து எனக்கு அந்த குயிங்லிங் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து திரும்பி எல்லாத்தையும் வரைஞ்சித்தா, நான் உனக்காண்டி வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோயின்ட்டு திரும்பியும் அவங்களோட கம்ப்யூட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஹீரோயினை எதனால செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி ப்ராஜெக்டை யாரோ கொடுத்துட்டாங்க, அதனால தான் நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிடுறா. குணா வந்து ஹீரோயினை விடுற மாரி தெரியல. ஹீரோயினுக்கு வந்து பொக்கே வாங்கி கொடுத்துருக்கான். உடனே ஹீரோயின் எதனால கொடுத்த அப்படின்ன உடனே, சும்மா தான் கொடுத்தேன், கொடுக்கணும் போல் தோணுச்சு, அதனால கொடுத்தேன், நீ வந்து எனக்கு இது திருப்பிலாம் தரவே கூடாது, இது உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க. அவன் விடுவானா? திரும்ப ஐயோ எனக்கு பல்லு வலிக்கிற மாரி இருக்குது, எனக்கு காய்ச்சல் வர மாரி இருக்குது, இதெல்லாம் போகிறதுக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இதுக்கு கிஸ்லாம் கொடுக்கக்கூடாது, டாக்டர்கிட்ட போய் அந்த பல்ல பிடுங்கினா சரியாயிரும், வா 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 உடனே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இல்லை வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி வேறு இருக்குது, அதுக்கு வேறு போகணும், என் பிஸ்னஸை வேறு நான் டெவலப் பண்ணணும்,
எல்லாத்துக்கும் இந்த வாய் தேவை இருக்குமா, எனக்கு வலிக்கவே இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவனே கூப்பிட்டு போகிறான். ஒயின் பார்ட்டி தான் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து மிஸ்டர் ஜாங் இருக்கார்ல, ஹீரோவோட கம்பெனியில் வந்து அவர் வந்து ரொம்பவே முக்கியமான பொறுப்பில் இருக்கார். நான் கூட முன்னாடி சொல்லியிருப்பேன் தெரியுமா, மிஸ்டர் ஜாங்கு தான் வந்து தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு. ஆனால் மிஸ்டர் ஜாங் தப்பு செய்யலை, அதுன்னு யாருன்னு கண்டுபிடிக்கலை. அதனால் அவர் பொறுப்பு தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தப்புக்கு வந்து நான் பொறுப்பு ஏற்று இந்த கம்பெனியை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து மிஸ்டர் ஜாங் வந்து தப்பு செய்யலை. அதனால் மிஸ்டர் ஜாங் ரொம்பவே கவலையோடு நின்றுட்டுருக்காரு. ஆனால் வந்து அவர் கூட ஆப்போசிட் கம்பெனியை சேர்ந்த டைரக்டர் மிஸ்டர் டியான் வந்து பேசுகிறாரு. என்னாச்சு, உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி குளறுபடி நடந்துட்டுன்னு கேள்விப்பட்டேன், யாரோ வந்து லீக் பண்ணிட்டாங்களாமே, எப்படி இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி உங்களால் செய்ய முடியும் அப்படின்னோடனே, இல்லை நாங்கள்லாம் வந்து ரொம்பவே திறமையானவங்க, நாங்கள் சூப்பராக செஞ்சுருவோம், அந்த மாடலோட நாங்கள் பெஸ்ட்டாகவே செஞ்சுருவோம் அப்படின்னோடனே, அந்த மாடலே பெஸ்ட்டாக தானே இருந்துச்சு அப்படின்னு மிஸ்டர் டியான் சொல்கிறாரு. அது எங்கள் கம்பெனிலேருந்து வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறியப்பட்டது தான், ஆனால் வந்து இப்போ அது ஃபேமஸாக இருக்குது, அதோட நாங்கள் பெஸ்ட்டாக செஞ்சுருவோம், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ன உடனே டைரக்டர் டியான் வந்து, நீங்கள் ஏன் எங்கள் கம்பெனியில் சேரக்கூடாது, எங்கள் கம்பெனியில் பெரிய போஸ்ட் இருக்குது, இப்போ தர சம்பளத்தோடு நாங்கள் உங்களுக்கு நிறையாவே சம்பளம் தருவோம், வாங்கலை அப்படின்ன உடனே, இல்லை நான் வந்து என்னோடய கம்பெனிலே எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, தேவையில்லை உங்கள் கம்பெனிலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுறான். அதுக்கு அவர் விடுற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து கொடுமைக்கார ஜீச்சான் கீழே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பிரதர் பற்றி தான் சொல்கிறான். அதுக்கு மிஸ்டர் ஜாங் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவர் ரொம்பவே நல்லவர், எங்கிட்டலாம் நல்லா தான் நடந்துக்கிடுவார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ன உடனே, சரி ஏதாவது தேவைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி அவரோட அசிஸ்டண்ட்டை போய் பேசுகிறாரு. ஜாங்கை பார்த்தா 2 வாரத்தில் வேலையை முடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அதுக்கு மிஸ்டர் டியானோட அசிஸ்டன்ட் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கவலை இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் மிஸ்டர் ஜாங் கூட வந்து குணா வந்து பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு, நீங்கள் பார்க்கவே ரொம்பவே அப்செட்டாக இருக்கீங்களே அப்படின்ன உடனே, எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. குணாவே கேட்கான், குயின்லிங் ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்ன உடனே, அது நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. குணா சொல்கிறான், ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன், ரொம்பவே நிறைய செலவழிச்சுலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு மிஸ்டர் ஜாங்கும் சொல்கிறான், ஆமாம் நீ வந்து வேறு ப்ராஜெக்டில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும் அப்படின்ன உடனே, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், எல்லாத்தையும் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே, ஆமாம் நீ வேணா இந்த ப்ராஜெக்ட்லையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜாங் வந்து குணாவை கூப்பிடுறாரு. குணாவும் சரின்னு சொல்லிடுறான். உடனே மிஸ்டர் ஜாங் வந்து குணாவை பார்த்து, உனக்கு அந்த ஜாக்கை தெரியுமா, அவர் தான் வந்து லீசாவோட அசிஸ்டண்ட்டு, அவரை மட்டும் நீ என்றைக்குமே அவாய்ட் பண்ணிடாத, அவர் மூலமாக லீசா கிட்ட நீ போன வச்சுக்கேன், அவளுக்கு மட்டும் உன்னை பிடிச்சிட்டு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக வந்து நம்ம ஜீச்சானால உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லி தலையாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா உன்னை அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு குணா சொல்கிறான், இல்லை அவரை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை தாண்டி நம்மளால் போக முடியாது, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் குணா வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பையில் வந்து ஜாக்கியே வந்து குணாட்ட பேசுகிறாரு. குணாவும் தெரியாத மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் வந்து லீசாவோட அசிஸ்டண்ட்டு, நீங்கள் ரொம்பவே குடிச்ச மாரி தெரியுது, நான் வேணா உங்களுக்காண்டி ட்ரைவ் பண்ணிட்டு உங்களை வந்து வீட்டில் விட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கான். இது என்னடா புது கதையாக இருக்குன்னு நமக்கே தோணும். ஆனால் குணா சொல்கிறேன், இல்லை வேணாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த சைடு ஆஃபீஸில் ஹீரோயினும் பிங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் அந்த ட்ரேசி ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்கல்லாம் வந்துடுறாங்க. எப்போவுமே அவங்களுக்கு தான் நியூஸ் இருக்குமே, அதனால் வந்து சொல்கிறாங்க, உங்கள் 2 பேருக்கு தெரியுமா, நம்ம கம்பெனி ரொம்பவே பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது. என்னதுன்னு சொல்லி 2 பேரும் ஆர்வமாக கேட்டோன்னா, நம்ம கம்பெனியில் யாரோ ஸ்பை வேலை செய்கிறாங்க, அதை நினச்சாலே எனக்கு வேத்து கொட்டுது அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டே பேசுகிறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, அதுக்கு தான் என் கம்ப்யூட்டரை செக் பண்ணாங்களா அப்படின்ன உடனே பிங்கியும், ஆமாம் என் கம்ப்யூட்டர் செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. இதனால் நம்ம கம்பெனியில் உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் கேட்டுட்டு இருக்காளுங்க. ஆனால் வந்து ட்ரைஸியே சொல்கிறா, எல்லோரும் பேசிக்கிறாங்க நம்ம சம்பளத்துலலாம் கை வைக்க போகிறதா, ஆனால் வந்து சம்பளத்துலலாம் கை வச்சா நான் எப்படி என்னோடய பிராண்டட் பேக்ஸ் எல்லாம் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பிங்கி சொல்கிறா, நம்ம கம்பெனி நம்ம சேலரிலாம் கை வைக்காது, நீ பயப்படாத, உண்மையிலேயே ஸ்பை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ட்ரேசி சொல்கிறா, ஆமாம் ரொம்பவே ப்ராப்ளத்தில் இருக்காரு, மிஸ்டர் சாங் தான் ரொம்பவே கோவத்தில் கூட இருக்காரு, யாரு செஞ்சான்னு சொல்லி கண்டுபிடிக்க வேறு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ன உடனே, ஆமாம் இப்போ நம்மளோட பாஸ் ஜீச்சான் வேறு சிங்கப்பூரில் இருக்காரு, அவர் மட்டும் திரும்பி வந்தார் வச்சுக்கோயே, மிஸ்டர் ஜாங்கை கொல்லாமல் விட மாட்டாருன்னு சொல்லி பிங்கி சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோயின் ட்ரேசியும் பயப்படுறாங்க. ட்ரேசிக்கு தான் ரொம்பவே வேத்து வடிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் சிரிக்கா. இந்த சைடு லீசாவோட வீட்டில் வந்து லீசா ஒரு குட்டி ஷூவை வச்சு பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அப்போ லீசாவோட அசிஸ்டன்ட் ஜாக்கி இருக்காமல, அவன் வந்து ஒரு ஃபைலை கொடுத்த உடனே அதை திறந்து லீசா பார்க்க, அதில் ஃபுல்லாக குணா சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸாக இருக்குது. புது டிப்ஸ்டாக இருக்குல்ல, குணா வந்து லீசாவோட பையன்தான். லீசா வந்து ஜாக்கியை பார்த்து சொல்லுவான், நான் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தேனே, நீ வந்து அவன்கிட்ட போய் கொடுத்தியா அப்படின்னா, ஆமாம் நான் கொடுத்தேன், ஆனால் வந்து அவர் ரீட்லாம் பண்ணலை, ஒருவேளை என் பையனுக்கு என்னைய வந்து சந்திக்க பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
நமக்கு இன்னொரு வழி கூட இருக்குது அவரை நெருங்க. அவருக்கு வந்து 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று பிங்கி, இன்னொன்று ஹீரோயின் அப்படின்னு சொல்லி 2 பேரோட ஃபோட்டோவும் காமிக்கான். லீசாவே ஆச்சரியப்படுது, என்னது 2ஆ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜாக்கி ஐடியா கொடுக்கா, நீங்களே போய் ஏன் உங்களோட பையனை மீட் பண்ணக்கூடாது, அதுதான் நல்ல வழி அப்படின்ன உடனே, இல்லை நான் அவனுக்கு எல்லாமே தப்பாக தான் செஞ்சுருக்கேன், அவன்கிட்ட எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்கிறா. எனக்கு பதிலாக நீயே போய் நேரடியாக அவனை மீட் பண்ணி என்னோடய லெட்டரை கூட அப்படின்னு சொல்லி கேட்கா. ஜாக்கியும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் லீசா வந்து பிஸ்னஸ் மேட்டராக பேசுகிறா. நீ வந்து ஹீரோவோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம் தான் தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்கி சொல்கிறான், ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான், அவனை ஏன் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், நம்ம ஏன் வேறு யாரையாவது வந்து இதுக்காண்டி செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்ட உடனே லீசா கோவம் வந்துடுது. எந்திரிச்சு கத்துறா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவனோட திறமை உனக்கு ஒன்றுமே புரியலை, அவங்க குடும்பமே வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஃபேமிலி, அவங்க திறமை புரியாமல் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ அவனுக்கு ஒரே அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, என்னன்னு தான் தெரியல அப்படின்ன உடனே, ஆமாம் அவனோட தாத்தா வந்து நம்ம எல்லாட்டேருந்து மறைச்சி வச்சுருக்காரு, ஒருவேளை ஹீரோக்கு மென்டல் இல்னஸாக இருக்குமோ அப்படின்னு சொன்னோன்னா லீசாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு ஹீரோயின்ட்ட ஒரு பொண்ணு ஹீரோயினோட டிக்ஷனரியை வந்து கொடுத்துட்டு, இது நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்க, யாரோட சைனும் முன்னாடி பேஜில் இருக்கே அப்படின்ன உடனே, இது என்னோட டிக்ஷனரி தான், யார் கூடதும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோட சைனை ஃபுல்லாகவே அடிச்சிடுறா. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, உங்களை வந்து மிஸ்டர் ஜாங் தேடிட்டு இருக்காரு, நீங்கள் போங்கன்ன உடனே ஹீரோயினு கிளம்பி போகிறா. மிஸ்டர் ஜாங் தான் ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, நம்ம வந்து குயிங்லிங் ப்ராஜெக்ட்டுக்காண்டி 2 வாரம் வென்சோவுக்கு கிளம்ப போகிறோம், நீ வரையா அப்படின்னோடனே ஹீரோயின் வாரன்ன ஒன்று இப்போ உடனே 1 மணி நேரத்தில் கிளம்புங்க அப்படின்னோடனே ஹீரோயின் அவசரமாக போய் கிளம்ப போகிறா. ஹீரோயின் வந்து கண்ணில் காண்டாக்ட் லென்ஸ் வச்சிட்டு இருக்கையில் வந்து மிஸ்டர் ஜாங் கத்துறா, சீக்கிரவா அப்படின்ன உடனே ஹீரோயின் வச்சு வைக்காமலே வராங்க. கண்ணாடியை கூட எடுக்க மறந்துட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் கார்லேருந்து இறங்கல அந்த லென்ஸை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளேயும் மிஸ்ஸஸ் ஜாங் வந்து தட்டினோன்னு அது கீழே விழுந்துருது. அதை 2 பேருக்கும் தேட வேற டைம் இல்லை. அவர் சொல்லிடுறாரு, நீ ஏதாவது கண்ணாடி வச்சுருந்தா அதை போட்டு வாமான்னு. இல்லை நான் கண்ணாடி எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி நம்ம வென்சோக்கு காரில் தான் போகிறோம், அங்கே வந்து உனக்கு வாங்கி தரேன். என்னாச்சு நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னே, இல்லை நம்ம வந்து 2 பேரை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்க 2 பேரும் வந்து இப்போ தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வராங்க, அதனால் நம்ம காரில் போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சரின்னு வரா. ஹீரோயினுக்கு எல்லாமே கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்குள்ளே கால் வச்சோன்னே ஹீரோவோட ஞாபகமாக தான் வருது. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கடைசியாக இங்கே தான் பார்த்தேன், அதோட எனக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள எல்லை மாதிரி இந்த ஏர்போர்ட் இருக்குது, என்னோட சந்தோஷமெல்லாம் இந்த ஏர்போர்ட்டோடையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கையிலேயே ஹீரோவும் ஜென்னட்டும் தான் வர்றாங்க. மிஸ்ஸஸ் ஜாங் ஹீரோவை பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினும் யாருடா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மங்களாட்டு ஹீரோவோட முகம் தெரியுது. ஹீரோ வந்து ஜென்னட்டை வந்து மிஸ்ஸஸ் ஜாங்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. உடனே மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஹீரோயினை அவங்க 2 பேர்ட்டையும் அறிமுகப்படுத்துறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அப்போ தான் நல்லா பார்க்காங்க. ஹீரோ உடனே சரி மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி கையை கொடுக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை பற்றி எல்லா நினைவுமே வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஹீரோவுக்கு கையை கொடுத்துட்றாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்துட்டு சொல்கிறா, அவன் ஏன் ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கான், அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஜென்னட்டான் கேட்கா, உங்களோட ஆனிங்கிற பேர் வந்து இங்கிலீஷ் நேமா அப்படின்னா ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. மிஸ்ஸஸ் ஜாங் தான் சொல்கிறாரு, நம்ம வென்சோக்கு வந்து காரில் தான் போக போகிறோம் அப்படின்னா ஆனி எத்தனை மணி நேரம் ஆகுன்னொடனே 6 மணி நேரம் ஆகும்னு சொன்னோடனே ஹீரோட்ட கேட்கா ஜென்னட்டு, உனக்கு ஓகேவா, நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா ஹீரோ இல்லை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அவள் வந்து ஹீரோவும் ஜென்னட்டும் போவையில் ஹீரோயின் தெரியாமல் ஹீரோவோட காலை மிதிச்சிடுறா. ஹீரோ தான் பரவாயில்ல அப்படின்னு போன உடனே ஜென்னட் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறா. எல்லாரும் சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஜாங் தான் சொல்கிறாரு ஜென்னட்டை பார்த்து, பரவாயில்ல நீங்கள் சூப்பராக வந்து ஒரு ஹோட்டல் டிசைன் பண்ணி அதுக்கு அவார்டு வின் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, இல்லை இது வந்து என்னோட ஐடியா கிடையாது, ஹீரோவோட ஐடியா தான் அப்படின்ன உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை இது ஜென்னட்டோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லி மாறி 2 பேரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஜென்னட்டையும் வந்து ஹீரோயின்ட்ட பேசுகிறாங்க, உங்களோட ஷால் ரொம்பவே அழகாக இருக்குது, இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா ஹீரோயின் ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்னட் நீங்கள் போடுற கம்மல் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, இது வந்து என்னோடய பர்த்டே மந்த்து February, அதுக்காண்டி உள்ள ஸ்டோன் தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது ஹீரோ தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பாவம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஜென்னட் சொல்கிறா, ஹீரோக்கும் எனக்கும் சைனீஸ்லாம் ரொம்ப தெரியாது, எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது என்னோட வேலை தானே, நான் கண்டிப்பாக சூப்பராக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. மிஸ்டர் ஜாங்கும் சொல்கிறாரு, நமக்கு ஹெல்ப் பண்ண தானே ஆனி வந்திருக்காங்க, என்னனாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னோடனே எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஜென்னட் வந்து ஹீரோவை பார்த்து கேட்கா,
நீயே ரொம்பவே அமைதியாக இருக்க, உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னா, இல்லை நான் எனக்கு டயர்டாலாம் இல்லை, நான் வந்து டிசைனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே ஜென்னட்டும் சரின்னு சொல்லிடுறா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு குணா தான் ஃபோன் பண்ணுறான். ஹீரோயின் என்னன்னு கேட்டவுடனே, என்ன ஆச்சு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி வென்சோக்கு போகிறேன்னொடனே எத்தனை வாரம் ஆகணுன்னா 2 வாரம் ஆகும். சரி நீ எந்த ஹோட்டலில் தங்குறேன்னு சொல்லி குணா கேட்கான். இல்லை எனக்கு தெரியல, நான் வந்து போய் ரீச் ஆகிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ்ஸஸ் ஜாங் குணா தானே பேசுகிற, என்கிட்ட கொடுங்க, நான் குணாட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். மிஸ்ஸஸ் ஜாங் வந்து ஃபோனை வாங்கினவொன்னே குணாவே கேட்கான், என்னையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னோன்னா, நாளையிலேருந்து தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு இன்னும் நிறைய டிரான்ஸ்லேட்டர் வேணுமா அப்படின்னு கேட்கான். இல்லை எங்களுக்கு வந்து ஹீரோயினே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் குணாவும் சரின்னு சொல்லி வச்சிடுறான். மிஸ்டர் ஜாங் வந்து ஹீரோவை பார்த்தும் ஜென்னட்டை பார்த்தும் சொல்கிறான், ஹீரோயின் வந்து அவசரமாக கிளம்புனதுனால அவளோட பாய் ஃப்ரெண்டை சொல்ல மறந்துட்டான், அதான் அவன் ரொம்பவே ஹீரோயினை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பாவம் என்னத்தை சொல்ல பெசாட்டு இருக்கா. ஹீரோ வந்து அப்படியான்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த சைடு குணாவை பார்க்க வந்து லீசாவோட அசிஸ்டன்ட் ஜாக்கி வந்திருக்காரு. குணா ஜாக்கியை பார்த்தவொன்னே ஒரு மாதிரி ஆயிடுறான். ஜாக்கியே தான் பேசுகிறான், உங்களுக்கு வந்து லீசா இந்த மாதிரி இமெயில் அனுப்புனாங்களே அதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னோன்னே, இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நிறைய மெயில் வருது, நான் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிடுறான். சரி அது பரவாயில்ல, இப்போ மேடம் வந்து கையாலேயே லெட்ரு எழுதியிருக்காங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கான். குணாவும் எனக்கு ரொம்பவே டைம் இல்லை, நான் வந்து வேறு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறான். ஆனால் ஜாக்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? ஜாக்கி சொல்கிறான், இப்போ உடனே நீங்கள் வந்து ரீட் பண்ணி இதுக்குள்ள ஆன்சரை எனக்கு இப்போமே சொல்லணும் அப்படின்ன உடனே குணாவுக்கு கோவம் வந்து கிழிச்சு ஜாக்கி கையிலே கொடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் டேரக்டர் ஃபேங்குங்கிறவர் குணாவை வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு. என்னன்னு சொல்லி குணா கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் கம்பெனி வந்து உன்னோட கம்பெனிக்கு வந்து 5000 யான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம், ஏன்னா நீங்கள் வளர்ந்து வர கம்பெனிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குணாவும் சொல்லிடுறான். ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி லீசா தான் இருக்காங்கன்னு குணாவுக்கு தெரியலை. இந்த சைடு காரை தான் காமிக்காங்க. ஹீரோ இருக்காமல அவன் தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே, எல்லாமே சைனீஸில் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்டையும் ஹீரோயின் தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரணும் அப்படின்ன உடனே மிஸ்டர் சாங்கே ஹீரோயினை பார்த்து சொல்கிறாங்க, இந்த வாட்டி உனக்கு ரொம்பவே வேலை அதிகமாக இருக்கும், நிறைய நீ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் சாங் வந்து லீசாவை பற்றி விசாரிக்கான். லீசா வந்து வர்றாங்களா அப்படின்னா, லீசாவுக்கு பதிலாக அவளோட அசிஸ்டன்ட் ஜாக்கி தான் நம்ம கூட வர போகிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜென்னட் வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே, ஹீரோயின் ஒரு மாதிரி இருந்தவொடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டவொடனே ஹீரோயின் சொல்ல, எனக்கு கொஞ்சம் லைட்டாக வயிறு வலிக்கு அப்படின்னோடனே, எதனால உனக்கு வயிறு வலிக்கு, காரை வேணா நிறுத்த சொல்லவோ நீ கொஞ்சம் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னா, ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னோடனே, நான் வந்து வயிற்று வலிக்கு மாத்திரை வச்சுருக்கேன் அதெல்லாம் தரவா அப்படின்னு கேட்டவுடனே ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இல்லை எனக்கு வந்து கார் சிக்னஸ் வந்துட்டு அதனால தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னோடனே ஹீரோயினே வாட்டர் கேன் எடுத்து கொடுக்கா. உடனே ஹீரோயினும் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிடுறா. உடனே ஜின்னட் தான் சொல்கிறா, கொஞ்ச நேரம் நீ வேணால் படுத்துக்கோ என்னோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லி படுத்துட்டே ஹீரோவை பார்த்துட்டே ஹீரோவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. நானும் ஹீரோ ஒரே காரில் தான் போகிறோம், ஆனால் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கவே இல்லை, நாங்கள் 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வர்றா. வர வேண்டிய ஹோட்டலுக்கு வந்து இறங்கிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வரையில் வந்து தலை இடிக்காமல் இருக்கிறதுக்கு காரில் கை வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கினவுடனே தும்புறாங்க. உடனே வந்து ஹீரோவோட கோட்டை வந்து ஹீரோயினுக்கு மாட்டி விடுறான். ஹீரோயின் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கையில யாரோ ஒருத்தர் ஹீரோவை கூப்பிட்ட உடனே போயிடுறான். ஹீரோவும் உடனே ஹீரோயின் வந்து மிஸ்டர் ஜாங்கிட்ட தான் சொல்கிறா, எனக்கு ரொம்பவே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணுங்களேன் அப்படின்ன உடனே மிஸ்டர் ஜாங் சொல்கிறான், நீ தான் வந்து கம்பெனியோட டிரான்ஸ்லேட்டர், நீ ஏன் இப்படி அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாக நீ வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண, 2 வாரம் தானே எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு வேணால் நான் வந்து உன் கூட ஹாஸ்பிட்டல் வரேன், இப்போ வந்து எப்படியாவது ரெஸ்ட் எடுத்துருமா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட கோட்டை வச்சுட்டு தான் நினைக்கா, நீ எதனால திரும்பி வந்த, என்னை திரும்பி ஏமாத்துறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறா. இந்த சைடு குணா வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கையில கால் வருது. யாருன்னா பிங்கி தான். குணாவும் எரிச்சலாக தான் பேசுகிறான், என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னோடனே, எனக்கு வந்து ரொம்பவே முடியல, எனக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு, நீ வாயேன் அப்படின்ன உடனே, நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு குணாவும் சொல்கிறான். இல்லை எனக்கு நீ வந்தாலே போதும் அப்படின்னோடனே குணா அறக்க பறக்க கிளம்பி ஓடுறான். குணாவும் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என்னோட கரு களைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறா. சரி வா நான் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவனும் கூப்பிட்டு போகிறான். இந்த சைடு ஹோட்டலில் டின்னர்லாம் ரெடியாக இருக்குது, ஆனால் ரெட் கலர் ஒயினும் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. ஹீரோயினுக்கு ரெட் கலர்னா அலர்ஜி இல்லை, அதனால் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொல்லிடுறேன், இதெல்லாம் மாற்றிருங்க, ரெட் கலரே வேண்டாம், ஒயிட் கலர் ஒயினாக வச்சுருங்க அப்படின்ன உடனே, ரெட் கலர் காமன் தானே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து ஹீரோ சொல்கிறான், இல்லை வேண்டாம் ஒயிட் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஜாங் தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், இன்னையோட பார்ட்டிலாம் முடிச்சிருங்க, நாளையிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும், யாராவது லீவ் எடுத்தாலோ லேட்டாக வந்தாலும் நான் ரொம்பவே பயங்கரமாக நடந்துக்கிடுவேன், பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறான்.
ஹீரோ வந்து பேசுகிறான், எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும், கண்டிப்பாக 2 வாரத்துக்குள்ளே நம்ம வந்து ப்ராஜெக்டை முடிச்சே ஆகணும், அதனால் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். உடனே ஜென்னிட்டு நீ யாரை தேடுற அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இந்த சைடு ஹீரோயின் மேக்கப்லாம் போட்டு வர்றா. வந்தோடனே ஹீரோவை தான் பார்க்கான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கூடயா போய் நிறைய ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் குடிக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரிங்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு போவேல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் எதிர்த்தாப்புல சந்திச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.